டேய் மாப்பிள்ள எத்தனை மணி ஆச்சு? 12:30. பத்திரம் சொல்லு. பாரு வாட்சே கரெக்டா வச்சிருக்க டைம் ஆச்சு. சரி இன்னைக்கு என்ன ஒரு பிரியாணி போட்டுருவோமா? பிரியாணி கூட சில்லி போட்டுடலாம். மேற்படி உன்னை போடுறது. அப்புறம் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வாங்க தான் செய்யணும். நம்ம போய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு ஸ்ப்ளிட்டை போட்டு காசு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் போட்டு காசு வாங்கிக்கலாம். அப்புறம் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடைக்கு போங்க. காய்ஸ் இன்னைக்கு குக் வித் மக்களை எபிசோட் 2 வந்து அன்னைக்கு போன டைம் வந்து குழம்பு மாதிரி வச்சான், குழம்பு மாதிரி வச்சான். இந்த டைம் பிரியாணி மாதிரி பண்ணுவான். அப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். நல்லா ஓட்டுங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? வெங்காயம் 1/2 கிலோ வாங்கிக்கலாம் மாப்பிள்ள. உங்க வீட்டுல கொஞ்சம் இருக்குல்ல வேலை. கேட்கவே கேட்கறதுலாம் வாண்டட். வெங்காயம் நச்சுக்கி பார்க்கலாம். வெயிட் மிஷினே தேவையில்லை. 1/2 கிலோ பையனே அளந்து எடுத்திருக்கான். இல்லைன்னா துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாறினாலும் மாறும். கடைக்கு வந்தோம். வந்துட்டு இப்போ கடையில் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பேஸ்ட், சிக்கன் சில்லி பவுடரு, மசாலா, அரிசி, தயிர். யார் என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது? இன்னும் ஆரம்பத்துலயே வீடியோ ஆரம்பிச்சிட்டா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? பேசி எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 7-8 மாசம் என்ன சொல்ற? பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் பல்லு வளர்க்குறேன். 2 வாரமா அதுல தான் வளர்க்கிட்டு இருக்கோம் நானா சோக்கலாம். அளவு எடுத்துட்டியா? மசாலா, பிரியாணி மசாலா, சில்லி பவுடரு வேற உங்க போயிட்டு ஏதாவது இல்லைன்னு சொன்னா எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு பிரியாணிக்கு செய்ய பிரியாணி செய்யும் போது நமக்கு என்னெல்லாம் தேவை? 481. இது போக கறி வாங்கணுமா? கறி மட்டும் வாங்கினா போதும். கறி வாங்கி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து டீகோட் பண்ணுறோம். ஒரு பிரியாணி 1 கிலோ செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 1 kg பிரியாணி. பிரியாணி நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ, நம்ம வீட்டில் செஞ்சால் எவ்வளோ, எல்லாம் பார்த்து சொல்லுங்க. ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வந்திருக்கோம். தலைவர் படத்தில், கூலி படத்தில் தலைவர் வெட்டுற கத்தியை வந்து வாங்க வந்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு என்ன கத்தி ப்ரோ வேணும்? சமைக்க வந்து காய்கறி வெட்டுறதுக்கு முக்கியமானது கத்தி. சரியா? ஒரு மொன்ன கத்தி வச்சிருக்கா, வெட்ட சாணம் முடிச்சா வெட்டுன்னு சொல்ற, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. அதை துவைக்கிறதுல போட்டு தேய்க்கிறது சாணம் குடிக்கிறத பிடிக்கணுன்றான். சொல்லு. இல்ல என்ன சாப்பிட்டு ஓகே இது ஓகே நான் நினைக்கிறேன். சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன் போடா. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. போடுங்க. எதுனா போடுங்க. எக்ஸ்ட்ராவே எடுத்து வெட்டிடு. நேத்து நீ ஏதோ பண்ணிட்டு இருந்த வாயை அப்படி வைக்கிறீங்கல்ல அப்படி. பயமா அது கடிச்சிடாத. எவ்வளவு காயங்கள். முடியெல்லாம் போயிருச்சுடா. ஓபன் பண்ணி போலாமா? வாடா கிளம்பலாட்டாடி, வண்டியில ஏறான். ஹாய் நண்பர்களே, 2 மாசம் தான் பெங்களூர்ல இருந்தேன். நண்பன் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து நிக்கிறான். சரி அவனுக்கு வந்துட்டு புக் பண்ணிடலாம். ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்து நிக்கிறான். நானே கல்யாணம் பண்ணிட்டு நானே குழந்தைக்கு பிறந்துக்கிட்டேன். அப்ப வந்து இந்த அளவுக்கு எனக்கு மூளை வளர்ச்சி இல்ல. வைஃப் வந்து ஆடி மாசம் முடிஞ்சு ஆவடி வந்ததுனால அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்க இருந்து இன்னொரு குழந்தை வந்துரும். அண்ணியை கேட்டது சொல்லு. யாருன்னு? அண்ணியா? இல்ல சுமி. முழு ஃபேமிலி மேனாவே மாறிட்டான். கண்ணந்தரியா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கேங்ஸ்டரா சுத்தி துணி துவைச்சிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தா பங்காளி? அட்வைஸ் மதன். ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. ஆஃப்டர் மேரேஜ் பண்ணாதான் தெரியும்.
பிஃபோர் மேரேஜே வந்து ஆஃப்டர் மேரேஜ் பண்ண கூடாதுன்னு யோசிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். என்ன பண்ற தினேஷ்? பண்ணாதான் தெரியுமாமா, நீ பண்ணிடல சொல்லு. கல்யாணம் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணு. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இப்ப தெரியுதா கைஸ், டெல்லியில ஏன் நாய் தெரு நாயில புடிச்சு போறாங்கன்னு? வீட்டுக்குள்ள வேலை போயிட்டு வெளியே வந்து தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் இங்க இப்போ இருக்குன்னா பீஜம் போட்டுக்கோ. சில்லியோட மட்டும் கதைகள் சில்லி மட்டும் பரட்டி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி 1.25 கிலோ வந்துட்டு பிரியாணி வாங்கியிருக்கேன், ஒரு 3/4 கிலோ மட்டும் சில்லி வாங்கியிருக்கேன். அதை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வெஜிடபிள் ப்ராசஸ் வெஜிடபிளா? மறுபடியும் வெஜிடேரியன் ஆனியன்ஸ் ஆனியன், டொமேட்டோ, மாப்பிள்ள இங்கே தக்காளி ஃப்ரூட் தான் வெஜிடபிள். டர்மரிக் மாப்பிள்ள பண்றது மாமா வேலை, இதெல்லாம் இங்கிலீஷ். தக்காளி ஃப்ரூட் தான் வெஜிடபிள் மேடம். தக்காளி வந்து வெஜிடபிள் ஃப்ரூட் எப்படி 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 கூகுள்ல போய் பாரு. எப்படி தக்காளி பழம் தான்டா சொல்லுவாங்க, தக்காளி காய் தான்டா சொல்லுவாங்க. பழமா? ஆமா, தக்காளி பழம் சொல்லுங்க, தக்காளி காய் சொல்லுங்க. கேரட் பழமா காயா? இது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். உப்பெல்லாம் போடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் நல்லா பாரு, கட்டு தான் ஆக போகுது. நல்லா எடுத்துக்கோ, கேஸில் முட்டை வச்சுக்கோ. அதெல்லாம் கட்டுதான் ஆகும். கட்ட போயிருக்கீங்க ஆழ்வியில் அந்த இடத்த கொஞ்சம் நடப்பா முடியாதுடா. மட்டும் வீடியோ கால் வந்தான் அவன் பாரு லைவ்ல வருவான். யாரு கேட்டு வர சொன்னீங்க? தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. அவனால பாப்பீங்க. சட்டை போட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சட்டை போடாது ஒரே மாதிரி. சத்யராஜ் கூலி படத்து சத்யராஜ் இது போடுறான், வாடி ஷர்ட் போட்டு வந்த மாதிரி வந்திருப்பான் தலைவன். அதை எடுத்துக்கலாம் மாப்பிள்ள, நெஞ்சில 2 குத்தி காலையில வந்து பிரியாணி ஆலின் கூப்பிட்டோன்னு எட்டி பார்க்கிறான். நான் எதுவுமே போடல, எதுவுமே போட ஆட்கள் வந்து டவல் கேட்கற மாதிரியே வந்து எட்டி பார்ப்பான். பார்த்தா டவுஸ் போட்டுருக்கான். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. வெளியே ஊற்றி செடி ஊற்றிக்காது. செடி நல்லா வளரும். இன்னொரு டைம் கழிக்கலாம். இல்லை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ 2 வருஷம் தான் மொத்தமாக போயிடும். அது வரைக்கும் எவ்வளோ ஹேர்ஸ்டைல் வைக்க முடியுமோ வச்சுட்டு இப்படி பால் கடிச்சிட வேண்டியதான். இப்படியெல்லாம் போச்சு. யாரும் பெங்களூர் போகாதீங்க. பெங்களூர் போகாதீங்க. என்ன ஆமா பெங்களூர் மாப்பிள்ள, இதெல்லாம் என்ன நினைச்ச? முடி டெய்லி கொட்டுது கொட்டுது. தண்ணி எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நான்லாம் வந்து ஃபில்டரு, இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும் தெரியுமா, அதை கேன்ல புடிச்சிட்டு வந்து குளிக்கிறோம். இதுதான் பெங்களூர் சினாரியோ. ரீல்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? சாரி, எனக்கு தெரியாது. அங்க வர தண்ணியில குளிச்சுன்னு வச்சுக்கோ, 2 மாசம் தான் மொட்டை ஏறுவேன். ஆனா மதன, இந்த ஹாஸ்டல் உனக்கு நல்லா இருக்கும் மதன, பின்னாடி மூடி வச்சுட்டு. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சைமன் போடுவான் பாரு. அந்த சைமன் சைமன் சாங்கடா, கூலி எல்லாம் போடாது, நல்லா இருக்கு. கூலி நல்லா இருக்காதுன்னு ஊருக்கே தெரியும். கூலி வீடியோ வந்திருக்க வேண்டியது மிஸ் ஆகி குக்கிங் வீடியோ வந்துருச்சு. யோசிச்சு வச்சிருந்தான். டேய் பைத்தியக்காரா, பைத்தியக்காரா திரும்ப மாட்டேங்கிறேன். மாப்பிள்ள ஃபுல்லா நாய் கீழே ஒண்ணு மட்டும் உனக்காக வச்சிருக்கான். மீ மாறிட்டான் உனக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு, கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி பாட்டிட்டாதான்டா தப்பு. குழந்தை எதுவும் தூக்கிட்டு கிஃப்ட் தூக்கிட்டு இருக்கேன். குழந்தை அம்மா குழந்தை அம்மா சொல்ற நிறைய வேலை கறிகளுக்கு கரெக்டான வேலை. என்னடா இழுச்சு பாருங்க. ஏய் ஏதோ பையில கொண்டு வந்திருக்கான் மதன. யார் மேட்சுக்கு போறா? நம்ம தான். நான் வரல. எங்க போறேன்? எனக்கு உடம்பு சரியில்லை. நானும் நாளைக்கு வரல. மொத்த உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டம்ப. நாளைக்கு எனக்கு வைவா இருக்கு. என்னது ஒய்பாவா? அடுத்து சில்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிளகாயா? நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். இதுக்குதான் மிஸ் பண்ணி ஆளுங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இங்க வந்துட்டு எதுக்கு வந்தா போறீங்க? எல்லாருமே கூப்பிட்டு போறாங்க நம்மள தவிர. நேத்து போஸ்ட் பாத்தீங்களா? நான் கேக்குறேன்.
டேஞ்சரஸ் பாம். அண்ணா நீயானா இந்த சினிமால வரையாது நீயானது எங்க நம்ப வீடியோல போஸ்ட் பண்ணுங்களா? சரியா? போஸ்ட்லாம் போட மாட்டேன். மாப்பிள்ள நீ ஏதோ தோட்டத்துக்கார மாதிரி வந்து ஏதோ ஒரு வீடியோல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்டா. எடுத்து காமிக்கிறாங்க இந்த வீடியோ. மாப்பிள்ள கெட்டப் சரியில்லை மாப்பிள்ள. ஆமா முண்டாஸ் படியில போட்டு மாவு காசிட்டு. கழுத்துல இருக்க பேப்பர் வச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஒரு அசிங்கமா போயிருப்பான். அதனால இன்னைக்கு நீ டீ-ஷர்ட் உள்ள போட்டு இத கட்டிட்டு வந்துட்ட. கான்ஃப்ளவர் ஏன் கத்துற? காண்ட பண்ணலாமா? மைதா மாவு போறதுல என்னடா இந்த சரி சோளம் ஃப்ளோர் வெளியே போடா ஃபுல். ஏய் மடே இது சிக்கன் ஜேபி இல்லையா சொன்ன மசாலா இவ்வளவு கான்ஃப்ளவர் வாங்கி வீட்ல இருந்து கலக்குறான் தெரியுமாப்ல? யார் போடா கண்டது? மாப்பிள்ள சிக்கன் மகாராஜா செய்ய மாப்பிள்ள. அது எப்படி? நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் இங்க. மாப்பிள்ள இந்த பொடி தான் வாங்கி இத மட்டும் தான் போடுவோம். காலகாலமா இந்த ஜேபி பொடி தான் போட்டுருக்கேன். ஜேபி ன்னு ஒன்னு இருக்கும். டூப்ளிகேட் வாங்கிடாதீங்க. ஜேபி தானா இல்லையா? ஜே மட்டும். பி நம்மலாம் எடுத்து அடிக்கலாம். தினேஷோட ஸ்டோரி பாத்தியா? அது அடிக்கடி சொல்லினே இருக்காதரா. இன்னைக்கு தான் வந்து சதா நான் நினைச்ச ஏதோ வந்து டேக் பண்ணி போடுறானே. மூஞ்சி ஜூம் பண்ணி போறது இந்த பிச்சைக்காரன். ரெண்டு கிலோ வாங்குனா அது போன்லெஸ் சில்லி போட வேண்டியதானே. இதெல்லாம் சில்லி போட்டா மனசு தாக்குது. போன்லெஸ் தான். அப்ப அது என்னதுடா? பக்கத்துல வாங்க. போன்லெஸ் இல்ல இது போன்லெஸ் ஆமா. ஏன் பிரியாணிக்கு 1.5 கிலோ போட சொல்லிட்டேன். ஓ நீ பிரியாணி வேற வச்சிட்டு போறியா நீ? போடா போடா. என் மாப்பிளைக்கு கோவம் இன்னும் வரல. நீ சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே எங்க மாப்பிளை கரண்ட் எடுத்துருவாங்க. கேள்விட்டு கரண்டியெல்லாம் பண்ணி தெரியல பண்ணி குடிக்கிறதுக்கு தெரியுது நீ மூடு. ரெடி வெயில கை போ. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். யாருமே இல்ல. ரோட் கேன்சரா? உனக்கு ஆகணும்டா. மேரி கிடையாது. கூல் கூட்டி போங்கடா அவ்வளவு. பிரியாணி ப்ரிப்பரேஷன் போறோம். தக்காளி வெங்காயம் ஆல் தி இன்கிரிடியன்ட்ஸ் ஆர் ஹியர். எடுத்து வச்சு பிரியாணி பண்ண யூனிஸ் மேன கரண்டி ஆடி நிக்குது. நீ போலீஸே ஆயிக்கலாம் போ. அத தரவீங்களே உனக்கு இருக்கு. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க சர்ச்சில? நேத்து நைட் வேற வந்து வர வேண்டியது. செட் போட்டு. உரைப்படி தான். அப்படியே 4 தடவை பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ சாமி அப்பள இங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. க்ளீனா தான் இருக்கு வெட்றா. கவர்ல மூச்சில ஓடிட்டு இருக்கா நைட்டு. நைட்ல ஓடுது இப்ப இல்லடா. க்ளீன் பண்றம்போது கொட்டுறான கீழே கொட்டுறான். வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்டா. அதுதான் நீ கரண்டியா தான். மாப்ள நீ கரண்டியை புடி மாமா காண்டி தூக்கி வீசு. அப்பா வேலை போல பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஏன்டா உப்பு போடுறீங்கன்னு கேட்டு தப்பா சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லி இருப்பேன் தெளிவா உங்க அப்பாட்ட போய். நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். யாருகிட்ட சண்டைக்கு வர நீ? யாருக்கிட்ட சந்திக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன் இப்போ? எங்களுக்கு தெரியுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா அது இருக்கும். உங்க நீங்க வந்து அப்படி கேக்குறா. இச்சனோடு சமாதம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சாப்பாட்டுக்கு போறா. இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போ. வாடா போயிட்டே போ. மாப்ள சிக்கன் பிரியாணி ஆடா மட்டன் தான். அட மாலை. உனக்கு பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம் மாப்ள. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. கோமாதா வாங்கி. ஆடா. காசுல இருக்க 1000 ரூபாய் ஆச்சு. ஓ நோ. சிக்கன் 2 கிலோ 480 ரூபாய். ஆள போடா பைத்தியக்காரன். ஏய் என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? அது என்ன மாதிரி யாரு பாருது? குட்டிங்ஸா? போற மச்சான். எது இந்த கமலரா? ஜோக்கா அத பத்தி போய் ஒண்ணு முன்னாடி போ. சும்மா அப்படி போஸ்ட்ல காட்றான். பெங்களூர் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாரு அந்த புரோட்டீன். என் புள்ள சிரிக்கிற. இங்க ஒரு அண்ணி, அங்க கேரளால ஒரு அண்ணி. உன்னை பத்தி நான் கூட என்ன நம்பர் வச்சிருந்தேன். நீ நம்ம சீப்பாலா இருக்க. அம்மத்தல இங்க காட்டுறாரு. டேய் மாப்ள கரண்ட் எடு நீ. அது அடிக்கடி சொல்லினே இருக்காதரா. ப்ரோ வெங்காயம் தான். வெங்காயம் தான் அப்படி கரண்ட் எடுங்க.
மாப்பிள இவன் தான் மாப்பிள பிரியாணி சமைப்பா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி லேப்டாப் ஆன் பண்ணி மாப்பிள பண்ணல மாப்பிள லேப்டாப் ஆன் பண்ணி வச்சிரு யூடியூப்ல பார்த்து எடுத்து யூடியூப்ல போடுறோம் அதான் பண்ண போறேன் இங்க ஆன் பண்ணுவேன் போய் மாப்பிள கீரை செய்யலாம் மாப்பிள கீரை செய்யலாம் பேசவே கேட்க மாட்டாங்க தோத்துக்கிட்டே இருக்கீடா. கேரளா பிரியாணி நல்லா இருக்குண்ணா ஹைதராபாத் அது சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆனா அதை நம்ம பண்ண தெரியுமா? தெரியுண்டா எல்லாம் தெரியுண்டா வச்சிருக்கோம் அந்த பாக்கெட்ல எடுத்து வெளிய போடுவோம் கரண்டி எடுத்து பாரு என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல. ரஜினியா திரும்ப வர மாட்டேன்டா ஆட்டம் போட்டீங்க திரும்ப வர மாட்டேன்டா ரஜினி எப்போ இப்படி இருந்தது ஃபிளாஷ்பேக் வெர்ஷன் ஆஃப் ரஜினி மாப்பிள வீக்கெண்ட் மாப்பிள கத்து படிக்காத ஆரம்பிங்களா சிங்கர்றாது இது எந்த ஆங்கிள் ராடா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கு அப்படியே வாங்க மாட்டானா படம்ல இன்ஷாவ கொஞ்சம் வாங்க நான் தலவா கொஞ்சம் வாங்குறாங்க நீ கேட்காத கருப்பு அது உண்மையான கலர்ரா. கலர் ஷேப்பிங் பண்ணிட்டு இருக்கியாடா இது வந்து மதனே உங்க எல்லாம் கருப்பா இருக்குமாமா. நாங்க தான் சரி இதுல திரும்ப அவரும் கொஞ்சம் சாரா மாப்பிள அவரும் அப்படிதான் என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். சூப்பர் அடிக்காதடா அவனுக்கு தெரியாதடா உன்னை பத்தி சரி மாப்பிள யக்ஷுஷ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? இவரு உனக்கு என்னடா பொறுப்பு தான் படுத்துட்டு இருக்கானா எது போய் தொலையா நீ போயா முதல்ல. புடி ரெடி எடுற முதுகுல ஒரு அடி போடுறான் போயிருந்தா மாப்பிள நான் வந்து தவா ஃப்ரை பண்ணுவேன் போய் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிடுவோம்